ஸ்ரீஜா, தாத்தா என்னம்மா பண்ற நீ? இல்ல தாத்தா, பூஜைக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ, சரி சரி. ஓஹோ, வீட்டில் இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய மாட்டா, பூஜை பண்ண கூட தெரியாது. இப்ப அக்காவை பார்த்து எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா. பரவாயில்ல, ரொம்ப கெட்டிக்காரி ஆயிட்டா. சரி, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். வாங்க சிஸ்டர். இந்தா கொடுங்கம்மா. சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க. சரிம்மா. இந்த பூநாகம் கழுத்துக்கு உள்பக்கமா இருக்கிற மாதிரி செட் பண்ணு. அப்பதான் நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். அப்படிதாம்மா உள்ள வைக்க போறேன். ஐயோ, அப்படியே உள்ள போய் ஒளிஞ்சிக்கிச்சு சிஸ்டர். மாலைய கழுத்துல போட்ட உடனே உள்ள இருக்கிற பூநாகம் கழுத்து இல்லன்னா தோல்ல தீண்டும். லேசா தீண்டுனாலே போதும், ஆளே காலி. கன்ஃபார்மா டெத் தான். இந்தாங்கம்மா. ஆண்டி பாத்து சிஸ்டர். பாத்துமா. ஆண்டி பாத்து, பத்திரம். எப்படி எடுத்துட்டு வந்தீங்களோ கொண்டு போய் அதே இடத்துல வச்சிருங்க. பாத்து போங்க, உங்களை கொத்திர போகுது. அங்கிள், பணம் கொடுங்க. எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வரும். சரிங்கம்மா. வாங்க அங்கிள். ஸ்ரீஜா, இதுல பூநாகம் இருக்கு, பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சிருப்போம். பாத்து, ஜாக்கிரதை. தாத்தா, எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் தான், பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க தாத்தா.
उपविश्य लक्ष्मी त्वं स्थिरा भव हिरण्मयी सत्पुत्रं देहि मे देवी प्रसीद वरदा भव। விரதங்கள் எத்தனை எத்தனையோ வேண்டுதல் எத்தனை எத்தனையோ சந்ததி வேண்டி பூஜை செய்தேன் சந்தான லக்ஷ்மி வரம் தருவாய். விரதங்கள் எத்தனை எத்தனையோ வேண்டுதல் எத்தனை எத்தனையோ சந்ததி வேண்டி பூஜை செய்தேன் சந்தான லக்ஷ்மி வரம் தருவாய். அற்புத செல்வங்கள் அமைந்தாலும் அம்மா எனும் சொல்லை அது தருமோ? கற்பக தருவே கிடைத்தாலும் பேர் சொல்லும் பிள்ளையை போல் வருமோ? சாந்த ஸ்வரூபிணி மங்களமான சந்தான தேவி சரணம். சந்தான பாக்கியம் தந்திடுவாய் தாயே சரணம் சரணம். விரதங்கள் எத்தனை எத்தனையோ வேண்டுதல் எத்தனை எத்தனையோ சந்ததி வேண்டி பூஜை செய்தேன் சந்தான லக்ஷ்மி வரம் தருவாய். இருக்கரம் தாங்கும் நிறை குடங்கள் இருபக்கம் கத்தி கேடயங்கள் ஒரு கரம் காட்டும் அபய சின்னம் மறுபுறம் குழந்தை அணைத்திருக்கும். ஊதா நிறச்சேலை அணிந்திருப்பாய் மதுசூதனன் மார்பினில் அமர்ந்திருப்பாய். வாடா மல்லிகை வாசத்திலே மலை தேனை உண்டு உண்டு கழித்திருப்பாய். பார்வையினாலே வேண்டும் வரம் தந்திடும் தேவி சரணம். பார்க்கடல் திறந்த பார்கவியே தாயே சரணம் சரணம். மாப்பிள்ள, இந்த தாழம்பு மலையை மாறி கழுத்தில் போட்டு 2 பேரும் சாமி கும்பிடுங்க. ம், சரிங்க தாத்தா. ஆ.
மாப்பிள்ள, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமத்தை எடுத்து மாறி நெத்தியில் பொட்டு வச்சு விடுங்க. சரிங்க. என்ன பாம்பு உள்ள போய் இஸ்திக்கிச்சு? பாம்பு வெளியே வரல, உள்ள போய் சுருண்டு படுத்துக்கிச்சு போல. அவ்வளோதான், பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. மாறி மாப்பிள்ள, 2 பேரும் ஜோடியாக நின்று பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. சரிங்க தாத்தா. இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது போல. வாங்க வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, மோகமாக இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராமல் எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துப்பா. நல்லா இருப்பீங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கும், எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்காது. எழுந்துருங்க, எழுந்துருங்க. வா. என்ன சிஸ்டர், மாறி கழுத்துல மாலைய போட்டு இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே? அந்த பூனாக கடுமையான விஷம்னு வேற அந்த பைய சொன்னா. அதான் சங்கரபாண்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும்மா, இருக்கட்டும்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தேவி நல்லபடியா வந்து போறப்பா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சித்தி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது பார்க்க போறாங்க. வாய் மூடுங்க. பெரியவங்க கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் வயசுல பெரியவன் தான், ஆனா எனக்கு கல்யாணம் ஆகலங்கிற ஒரே காரணத்துக்காக என் கால்ல விழல. சித்தப்பா, நல்லபடியா குழந்தைய பெத்தெடுங்க. எங்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். நல்லா இருங்க. மாறி அம்மா, அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. ஐயோ சித்தப்பா, இப்ப எதுக்காக அழறீங்க? மகளே, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு நல்ல சித்தியா, எனக்கு ஒரு நல்ல மனைவியா பாரு மகளே. அப்பதான் எனக்கு இவங்க எல்லாம் மரியாதை கொடுப்பானுவோம். என்ன பார்த்தா எப்படி இருக்கு? கல்யாண புரோக்கர் மாதிரியே தெரியுது. சரி, அப்பாக்கு இது கூட செய்யக்கூடாதா? எந்திரிங்க. அம்மா மாறி, கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டி கீழே வச்சிருமா. நான் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுது. அப்போ நான் ஊருக்கு கிளம்பட்டுமா? தாத்தா. என்ன தாத்தா, நேத்து வந்துட்டு இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? எங்க கூட 2 நாள் இருந்துட்டு போங்க தாத்தா. இருக்கட்டும், இன்னும் வரத்தானே போகிறேன். உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வரோம். ஸ்ரீஜா, தாத்தா, நீ ஒன்றும் வருத்தப்படாத.
நான் ஊருக்கு போயிட்டு அம்மாவை கூட்டு வந்து இதே மாதிரி உனக்கு ஒரு பூஜை பண்ணிடலாம். சரிங்க தாத்தா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை தாத்தா. சரி, நான் வரேன் மாப்பிள்ள, வரேன் மாதிரி. தாத்தா என்ன வந்ததும் கிளம்புறேங்கிறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமாங்க. வாங்க தாத்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாங்க சரி தாத்தா, சரி, எல்லாரும் வாங்க. வாங்க. ஆ. வாங்க எல்லாரும் வாங்க, வா சுமித்ரா. சாப்பிட போலாம். மாரிக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குது. என்னையா பூனாகும் கடுமையான விஷயம். தீண்டுனா ஆளே காலின்னு சொன்ன, ஆளுக்கு எதுவுமே ஆகலையே. யோ, பூனாகம் உள்ள தூங்குதான்னு செக் பண்ணியா? இந்த ஏமாத்தி பேமெண்ட்டை மட்டும் வாங்க. இவன் என்ன இப்படி சாக்காரா? நான் வச்ச பூனாக இப்ப செத்து கிடக்கு. பூனாக செத்துருச்சா? ஐயோ, என்ன பூனாகும் செத்து போச்சா? ஆமாமா, நீங்களே பாருங்க. என்னம்மா பூநாகத்து மேல குங்குமம் இருக்கு? அம்மனோட குங்குமம் பூநாகத்து மேல பட்டிருக்குதுமா. அதான் இந்த பூநாகம் செத்து போயிருச்சு. அந்த பொண்ணுக்கு அம்மனே பாதுகாப்பா இருக்கு. அட போயா, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்யா, மண்புழு மாதிரி இருக்கேன்ட்டு. பூனாக அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. ஏமாத்தி பேமெண்ட் வாங்கிட்டேன். என்ன ஜாஸ்மின் இப்படி ஆயிடுச்சு? மாரிக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஒரு முடிவு கட்டிடலான்னு திட்டம் போட்டா இப்படி ஆயிடுச்சு. ச்சே. என்ன கேடு கெட்ட ஜென்மம் நீங்க எல்லாரும். நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? நம்பிக்கை துரோகத்தை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? என்னையும் என் வயித்துல வளர்ற குழந்தையையும் கொல்லணும்னு ஏன் இப்படி வெறி புடிச்சு அலையறீங்க? நீங்களும் 3 பிள்ளைங்களுக்கு அம்மா தானே. அம்மாவா இருந்துகிட்டு எனக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வருது? நீங்கெல்லாம் பெண்ணா இல்ல இறக்கமே இல்லாத பேயா? ஏய், சும்மா மிரட்டாதீங்க. உங்க மிரட்டல கேட்டுக்கிட்டு பேசாம அமைதியா இருந்த காலம் எல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. இப்ப கூட உங்க உண்மையான முகத்தை ஹஸ்பண்ட் சார் கிட்ட காட்டி கொடுக்க எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. நீங்க இப்படி ஒரு கேவலமான ஆள்னு தெரிஞ்சா ஹஸ்பண்ட் சார் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. என்னையும் என் வயித்துல வளர குழந்தையையும் அழிக்க நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சது வளர்த்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டாரு. தொலைச்சே கட்டிடுவாரு. போது நிறுத்து. என்ன விட்டா பேசிட்டே போற? நீ யார்கிட்ட போய் சொல்லணுமோ போய் சொல்லிக்கோ. அதையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நேத்து பேஞ்ச மழையில நீ இன்னைக்கு முளைச்ச காளான். நான் ஆலமரம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன மீறி நீ இந்த குழந்தைய எப்படி பெத்துக்கிறன்னு நான் பாக்குறேன். எப்பவும் போல தோத்து போக போறீங்க. அதுக்கு எதுக்கு வீணா சவால் விட்டுட்டு இருக்கீங்க? ஏய் மாரி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கற? நீங்க வீணா அசிங்கப்படாதீங்க. ஓரமா நில்லுங்க. இது எனக்கும் உங்க அக்காக்கும் நடக்கிற பிரச்சனை. சரி, இத பாருங்க. என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது ஒன்னும் சாதாரண குழந்தை இல்ல, தேவி அம்மா. அதுதானே பிரச்சனையே. தேவி அம்மா பிறந்து வந்து உங்களை வதம் பண்ற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஜாக்கிரதை.